நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். தியான வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் 38 வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் என்றாவது யோசித்து பார்த்ததுண்டா நாம் எதற்காக இங்கே இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி? அநேகர் ஏனோ தானோவென்று நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை அறியாத ஒரு சூழ்நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். சிலர் ஏதோ நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், வாழ்கிறோம், ஒரு நாளில் சாகிறோம், போகிறோம் என்று சொல்லி அந்த ஆத்துமாவின் அருமையை எண்ணாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நோக்கத்தோடு தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே நாம் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்த நோக்கம் நாம் நற்கிரியை செய்வதற்கே ஆகும். நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கப்படுகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்பதாக பிரசங்க வாக்கியம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுவது மட்டுமல்ல, நற்கிரியை செய்ய நம்மை தூண்டுகிறது. எசாயா 61 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதும் இதை மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்க தம்மை ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, நாம் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படியும் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதாக தீத்து 2:14 பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். அவர் உலகில் நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தது மாத்திரமல்ல, சிலுவையின் மரணத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்து நற்கிரியை செய்திருக்கிறார். அவர் செய்த அந்த அருமையான நற்கிரியை நிமித்தம் தூரமாய் இருந்தவர்கள் சமீபமாக்கப்பட்டிருக்கிறார்கள், சத்துருக்களாக இருந்தவர்கள் மித்திருக்களாக மாறியிருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பாவம், சாபம், வியாதி, மரணம் ஆகியவற்றிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அந்த சிலுவை பாடுகளை தியானிக்கையில் நாமும் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுத்தாவது நற்கிரியை செய்ய வேண்டும் என்ற பக்தி வைராக்கியம் உண்டாகிறது. ஆண்டவராகிய இயேசு மலைப்பிரசங்கத்தில் நற்கிரியை பற்றி குறிப்பிடுகின்றதான வேளையில், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றார். நாம் நற்கிரியை செய்தால் அதன் மூலம் மனுஷர் பிதாவை மகிமைப்படுத்த ஏது உண்டாகிறது. நம்மிடத்திலிருந்து வெளிச்சமாகிய நற்கிரியை வெளிப்பட வேண்டுமானால் நாம் விளக்காக மாற வேண்டும். நம் மீது எண்ணெயாகிய அபிஷேகம் ஊற்றப்பட்டு ஆவிக்குரிய வரங்கள் நம்மிலே கிரியை செய்யும் போது நாமும் ஆவியில் அனல் மூட்டி எழுப்பப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய சத்திய வசனத்தின் மேல் நாம் நிலைநிறுத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நீங்களும் நானும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்குகளாக நாம் காணப்படுவோம். பரிசுத்த பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற பொழுது நற்கிரியினால் நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்கிறார். உலக ஜனங்கள் புறம்பான அலங்கரிப்புக்கு தங்கள் பணத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறார்கள். இவை அனைத்தும் மாயையான ஒன்றாகும்.
புறம்பான அலங்கரிப்பு அழியக்கூடியதும் கடந்து போகும் வேஷமாகவும் இருக்கிறது. ஆகையினாலே தேவன் விரும்பும் அழியாத உள்ளான அலங்கரிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நற்கிரியையினால் நம்மை அலங்கரிக்க நாம் முன் வர வேண்டும். பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதுகின்ற பொழுது, நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் என்பதாக 3 அதிகாரம் 14 குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஜனங்களின் குறைகளை நீக்குவதற்காக நாம் செலவழிக்கும் பணம், பொருள், பலம், நேரம், அறிவு யாவும் நற்கிரியையாக இருக்கிறது. மனுஷகுமாரன் மகிமையுள்ள சிங்காசனத்திலிருந்து நியாய தீர்ப்பு செய்யும்போது வலதுபுறத்தில் நிற்பவர்களை பார்த்து, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அவர்களோ, எப்போது உம்மை கண்டு அப்படி செய்தோம் என்பார்கள். அதற்கு அவர், மிகவும் சிறியவராய் என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்பார். ஆனால் இப்படிப்பட்ட நற்கிரியை செய்யாதவர்களோ சபிக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போவார்கள் என்பதாக பரிசுத்த மத்தேயு 25 நாம் வாசிக்கிறோமே. தேவனையும் அவருடைய ஊழியர்களையும் ஊழியத்தையும் நேசித்து நற்கிரியை செய்யும் நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். நற்கிரியை செய்யாதவர்களுக்கு நித்தியத்தில் புதிய பூமியிலும் இடமில்லாது நித்திய ஆக்கினை அடைவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? நற்கிரியை செய்வதற்கு முதலாவது என்னுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். என்னுடைய இருதயம் திறக்கப்பட்டால் மாத்திரமே என்னுடைய கைகள் திறக்கப்படும். என்னுடைய கைகள் திறக்கப்படுகின்ற பொழுது கட்டுண்டவர்களின் வாய்கள் திறக்கப்படும். தேவையுள்ளவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நிர்வாணமாக இருக்கிறவர்கள் ஆடை அணிந்தவர்களாக இருப்பார்கள். பசியாக இருக்கிறவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மேலான ஸ்லாக்கியத்தை நம் மூலமாக மற்றவருக்கு பெற்றுக்கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? இல்லை என்றால் நாம் நிர்விசாரமாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நற்கிரியை செய்யும்படியாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்யும்போது அவர்களை யார் என்று கருதி செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக பரிசுத்த மத்தேயு 10 அதிகாரம் 41-42 கூறுகிறது. தீர்க்கதரிசி என்று கருதி நற்கிரியை செய்தால் தீர்க்கதரிசிக்கேற்ற பலன் அடைவோம். நீதிமான் என்று கருதி நன்மை செய்தால் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவோம். சீசன் என்று கருதி நன்மை செய்தால் சீசனுக்கேற்ற பலனை அடைவோம் என்பதாக ஆண்டவராகிய கர்த்தர் குறிப்பிடுகிறார். எபிரேய நிருபத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். நற்கிரியை செய்ய ஏவப்பட சபை கூடி வருதல் மிகவும் அவசியம். சில நேரங்களிலே நாம் என்ன எண்ணுகிறோம்? சபை அது பாட்டில் நடக்கும் என்று சொல்லி சபையின் முக்கிய காரியங்களிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஆனால் சபை ஆராதனைகளிலே, சபை கூட்டங்களிலே, சபை ஜெபங்களிலே நாம் கலந்து கொள்வதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட இடங்களிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது மாத்திரமே நற்கிரியை செய்வதற்கு நமக்கு ஒரு கோடிட்டு காட்டக்கூடிய சில அனுபவத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது மாத்திரமே தேவையுள்ள மக்களை இனங்கண்டு கொள்ள முடியும். யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட முடியும். ஒருவேளை ஆவிக்குரிய நிலையிலே அநேகர் வேதனையை தாங்கியிருக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நான் என்ன நற்கிரியை செய்ய வேண்டும்? அவர்களுக்கு எந்த விதத்திலே நான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து அவர்களுக்கு காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பவை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு நாம் விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை நாட வேண்டும். விசுவாசிகளின் ஐக்கியத்தை தூரமாக்காதே. தேவனுக்கு பிரியமானவைகளை நம்மில் நடப்பிக்கத்தக்க தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு கிரியை நடப்பிக்கிறார் என்றும், நாம் நற்கிரியில் சீர்பொருந்தினால்தான் தேவ சித்தமும் செய்ய முடியும் என்றும் எபிரேயர் 13:21 அங்கே எபிரேய ஆக்கியோன் விளக்குகிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் கொலோசை சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1 அதிகாரம் 21வது வசனத்திலே துர்க்கிரியை செய்பவர்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். நற்கிரியை செய்பவர்களோ இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பிரதிபலனை பெற்றுக்கொள்வார்கள். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 5:10 குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வருகை வெகு சமீபமாய் இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் நற்கிரியையில் சீர்பொருந்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அதற்குரிய பலனை பெற அவருடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாய் காணப்படுவோமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நற்கிரியை செய்வதற்காக என்னையும் எங்களையும் நீர் உண்டாக்கியிருக்கிறீர். நாங்கள் நற்கிரியையில் சீர்பொருந்தி ஆண்டவராகிய நீர் வருகின்றதான வேளையிலே உம்முடைய கரத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தப்படத்தக்கதாக, எந்த ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் உம்மை சந்திக்கும் அந்த பேராசீர்வாதத்தை இழந்து விடாதபடி இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.